சிங்கப்பூரில் 12 மாத சிறைவாசம் அனுபவித்து வரும் போக்குவரத்து முன்னாள் அமைச்சர் ஈஸ்வரன் வீட்டு காவலுக்கு மாற்றப்பட்டுள்ளார். இன்று முதல் வீட்டுக்காவல் நடப்புக்கு வருவதை சிங்கப்பூர் சிறைசாலை சேவை துறையான SPS உறுதிப்படுத்தியது. குறிப்பிட்ட சில நிபந்தனைகளுடன் எஞ்சிய சிறை காலத்தை அவர் வீட்டில் கழிப்பார். மின்னணு கண்காணிப்பு சாதனத்தை அணிந்திருப்பது, வேலை, படிப்பு அல்லது பயிற்சிகளில் ஈடுபடுவது, SPS-இடம் ஆலோசனை சேவைகளை பெறுவதும் அந்நிபந்தனைகளில் அடங்கும். அமைச்சராக இருந்த காலத்தில் $4,03,000 மதிப்புடைய பரிசுகளை பெற்றதற்காக ஈஸ்வரனுக்கு 12 மாத சிறை விதிக்கப்பட்டிருந்தது. கடந்த அக்டோபர் 7ஆம் தேதி அவர் சிறைவாசத்தை தொடங்கினார். சிங்கப்பூர் சிறைசாலை சட்டத்தின்படி நன்னடத்தை அடிப்படையில் சிறை தண்டனையில் 2/3 பகுதியை முடித்த ஒரு கைதியை முன்கூட்டியே விடுதலை செய்ய வேண்டும். அப்படி பார்த்தால் குறைந்தது இன்னும் 4 மாதங்கள் அவர் சிறைவாசத்தை அனுபவிக்க வேண்டும். இந்த தேங்காய் எண்ணெய் சமையல்ல அப்படின்னு ஸ்பெஷல் இருக்கு. கேரளாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட ரேனாயூர் சமையல் தேங்காய் எண்ணெயில சமையல் செஞ்சு சாப்பிட்டா தரமாவும் இருக்கும், அறுசுவையாவும் இருக்கும்.